Hi friends, welcome to That's Beauty Recipe. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் வாஷ் பண்றதுக்கு ரெகுலரா வந்து சோப் யூஸ் பண்ணுவோம் அப்படி இல்லனா ஏதாவது ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா இனிமே நாம அந்த மாதிரி கெமிக்கல் ஃபேஸ்ல சோப்போ ஃபேஸ் வாஷோ எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம் இந்த ஹெர்பல் ஃபேஸ் வாஷ் பவுடர் யூஸ் பண்ணாலே போதும் நம்மளோட ஸ்கின் பாத்தீங்கன்னா க்ளீன் அண்ட் கிளியரா ரொம்ப பிரைட்டா இருக்கும் இந்த பவுடர் வச்சு நம்ம ஒன்ஸ் மட்டும் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஃபேஷியல் பண்ண எஃபெக்ட் வந்து நம்மளோட ஸ்கின்ல தெரியும் இப்போ இந்த ஹெர்பல் ஃபேஸ் வாஷ் பவுடரோட ப்ரிப்பரேஷன் வந்து பார்த்துடலாம் இப்போ இதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க இதில் 1 கப் அளவுக்கு நான் வந்து கடலை மாவு வந்து சேர்த்துக்கிறேன் இதில் நம்ம சேர்க்குற ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டும் நம்மளோட ஸ்கின்னுக்கு எந்த மாதிரியான பெனிஃபிட் கொடுக்க அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்த்துடலாம் சும்மா ஏதோ யூஸ் பண்ணோம் அப்படின்னு பண்ணாமல் என்னென்ன பெனிஃபிட் இருக்குங்கிறதையும் சேர்த்து பார்த்துடலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக சேர்த்துருக்கிற இந்த கடலை மாவு பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லாவே க்ளீன் பண்ணும் நம்மளோட ஸ்கின்னில் வந்து தூசு டெட் செல்ஸு இந்த மாதிரி எந்த ஒரு அழுக்கு எதுவுமே இல்லாமல் நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா க்ளீன் அண்ட் கிளியராக வச்சுக்கிறதுக்கு கடலை மாவு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இப்போ கடலை மாவு சேர்த்தாச்சு இல்லையா இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேப்பிலை பவுடர் வந்து சேர்க்க போகிறோம் வேப்பிலை பொடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டிலேயே வேப்பிலை பறித்து நிழலில் காய வச்சு அரைச்சி பவுடர் பண்ணி அதை யூஸ் பண்ணாலும் சரி அப்படி இல்லைனா நாட்டு மருந்து கடைகளில் வாங்கி யூஸ் பண்ணாலும் சரி வேப்பிலை பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லவே வேண்டாம் வேப்பிலையில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால நம்மளோட ஸ்கின்ல வந்து பிம்பிள்ஸ் ஆக்னி சன்டன் இது எல்லாமே ரிமூவ் பண்ணும் உங்களுக்கு முகப்பரு பிரச்சனை நிறையா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபேஸ் வாஷ் பவுடர் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் பிக்மெண்டேஷன் டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் கூட சரி பண்ணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா துளசி இலை பொடி வந்து சேர்க்க போகிறேன் துளசி பவுடர் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா முகப்பரு வரவே வராது அது மட்டும் இல்லாமல் இந்த மிலியா அப்படின்னு சொல்லக்கூடிய நெத்தியில் கன்னங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பொறி பொறியாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான சரும பிரச்சனைகள் எதுவுமே வராமல் நம்மளோட சருமத்தை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த துளசி பவுடர் வந்து யூஸ் பண்ணுறோம் துளசி பவுடர் பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன் இப்போ அடுத்ததான் நம்ம சேர்க்க போகிற பொடி பார்த்தீங்கன்னா ரோஜா இதழ் பொடி இதையுமே நீங்கள் வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுடர் வந்து நல்லா வாசனையாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா சாஃப்டாக வச்சுக்கிறதுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணுறோம் ரோஜாப்பூ பவுடர் நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஷைனாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின் பார்க்குறதுக்கு ரொம்ப க்ளோவிங்காகவும் இருக்கும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஜாப்பூ பவுடர் வந்து நான் சேர்த்துருக்கிறேன் அடுத்ததாக இது கூட நான் வந்து எலுமிச்சைப்பழ தோல் பவுடர் வந்து சேர்க்குறேன் இதுவும் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி பவுடராக வாங்கி கூட யூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஆரஞ்சு பழத்தோட தோல் பவுடர் கூட யூஸ் பண்ணலாம் இது எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்ல கரும்புள்ளிகள் கருந்திட்டுகள்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் போக்குறதுக்கும் நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா ப்ளீச் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த எலுமிச்சைப்பழத்தோட பவுடர் வந்து சேர்க்குறோம் ஸோ இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம இது கூட வந்து கஸ்தூரி மஞ்சள் வந்து சேர்த்துக்க போகிறோம் கஸ்தூரி மஞ்சள் எதுக்காக சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் வந்து எப்போயுமே ஒரு ஆன்டிபயோட்டிக் அதனால் இது கூட நம்ம சேர்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃபேஸில் வந்து அன்வான்ட் ஹேர் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஸ்கின்னை நல்லா க்ளோவிங்காக வச்சுக்கிறதுக்காகவும் தான் சேர்க்குறோம் ஆண்கள் இந்த பேக் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா கஸ்தூரி மஞ்சளை மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மற்றதெல்லாம் சேர்த்து இந்த பவுடரை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம சேர்த்துருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ட்டுமே நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லாவே பிரைட்டன் பண்ணும் ஸ்கின் ஒயிட்டனிங்க்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த பேக்கை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஒரு சோப்போ ஃபேஸ் வாஷோ யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா க்ளீன் ஆகி எவ்வளோ பாதுகாப்பாக இருக்குமோ அதே மாதிரி இந்த பவுடர் யூஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்கின் வந்து நல்லா க்ளீன் அண்ட் கிளியராகவும் இருக்கும் நல்லா பாதுகாப்பாகவும் இருக்கும் ஆனால் சோப் ஃபேஸ் வாஷில் உள்ள எந்த கெமிக்கலுமே இந்த ஹெர்பல் ஃபேஸ் பவுடரில் வந்து இருக்காது ஸோ இதனால் உங்களோட ஸ்கின் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப யங்காகவே இருக்கும் உங்களுக்கு முகம் வந்து சுருக்கமே விழாது இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண பவுடரை இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஈரமில்லாத ஜாரில் போட்டு வைங்க ஈரமில்லாத ப்ளேஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வைங்க இந்த ஃபேஸ் வாஷ் பவுடரை வந்து நீங்கள் நைட்டு வந்து ஸ்கின் கேர் ரொட்டீனுக்கு கூட யூஸ் பண்ணலாம் நைட்டில் ஸ்கின் கேர் ரொட்டீனுக்கு நீங்கள் எப்போயும் உங்களோட ஃபேஸில் வந்து மேக்கப் போட்டிருந்தீங்க அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு க்ரீம் மட்டும் தான் நான் அப்ளை பண்ணேன் அப்படின்னா கூட நீங்கள் வந்து கோகோனட் ஆயிலோ இல்லை மேக்கப் ரிமூவரோ வச்சு வந்து உங்களோட ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ் வாஷ் பவுடரை வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள் உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப க்ளீன் அண்ட் கிளியராக நல்லா பிரைட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் ஒரு ஃபேஷியல் கிட்ட கூட யூஸ் பண்ணலாம் நீங்கள் எப்போலாம் ஃபேஷியல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போலாம் இதிலேருந்து கொஞ்சமாக பவுடர் எடுத்துகிட்டு இது கூட தயிர் மிக்ஸ் பண்ணி நீங்கள் பேக் போடலாம் இதை ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கும் ஃபேஷியல் பண்ணுறதுக்கும் மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா இல்லை நம்ம பாடி ஃபுல்லாக யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம் நீங்கள் குளிக்கிறது கூட இந்த பவுடர் யூஸ் பண்ணலாங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான பவுடர் எடுத்து கொஞ்சமாக தண்ணி யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் குளிக்கும்போது நீங்கள் சோப்புக்கு பதிலாக இந்த பவுடரையே நீங்கள் வந்து யூஸ் பண்ணி குளிக்கலாம்
இந்த பவுடரை நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கோ ஃபேஷியல் பண்ணுறதுக்கோ இல்லை ஃபுல் பாடிக்குமோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு இதோட ரிசல்ட் தெரியும். உங்களோட ஸ்கின் வந்து எவ்வளோ சாஃப்டாக, எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது, எவ்வளோ பிரைட்டாக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது. கண்டிப்பாக நீங்களும் இந்த ஹெர்பல் ஃபேஸ் வாஷ் பவுடரை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.